الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله صدق الله العلي العظيم. கண்ணியமான சகோதரர்களே, மிஅராஜ பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இராவலி பயணம் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்திஸ் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடத்தாக்கினார். பைத்துல் முகத்திஸிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7 வாரங்களுக்கு அப்பால் சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் அல்லாஹ் நபியை எடுத்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கம், நரகம், அங்க நடைபெறக்கூடிய காட்சிகள் அனைத்தையும் அல்லாஹ் காட்டினார். இந்த விடயங்களை பேசுறதுக்கு முன்னால மகாசின மௌத்தாக்கும், உங்கள இருந்து காலம் சென்று மௌத்தாகி போன மக்களுடைய நலவுகளை பேசுங்கள் என்பது அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளையாக வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகள் எங்களை விட்டு பிரிந்த ஹஜ்ரத் நியாஸ் மௌலவி பற்றியும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தலையங்கத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்தில் யாருமே மாசூம்கள் இல்லை, அதாவது பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் யாருமே பிறக்க, தவறுகள் யாராலையும் நடக்க முடியும். ஆனால் எந்த ஒரு மனிதனுடைய தவறுக்கும் உலகத்தில் உள்ள யாருமே பொறுப்பில்லை. எந்த ஒரு மனிதனுடைய தவறுக்கும் உலகத்தில் உள்ள யாருமே பொறுப்பில்லை. மிக தெளிவாக சொல்லித்தான் நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்க அதுக்கு பொறுப்பில்லை, நீங்க அதுக்கு பொறுப்பு இல்லை. வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்றுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களுடைய கடமை, எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் உண்மையை சொல்லுவதுதான். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய நலவுக்கும் நாம் பொறுப்புதானே, ஒவ்வொரு மனிதனுடைய நலவுக்கும் நாம் பொறுப்புதான். 2 வகையான பொறுப்பு இருக்கு. ஒரு ஆள் எனக்காக வெறுப்பான வாழ், அவருடைய வாழ்க்கையில சில நலவு இருக்கு, எனக்கு 2 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, 2 பொறுப்பு இருக்கு. முதலாவது பொறுப்பு அதை பேசுவது, மனிதனுடைய குவாலிட்டியை பத்தி பேசுவது. ஒவ்வொரு மனிதனையும் சில நலவுகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விரோதிகளுடைய நலவுகளையும் பேசினார். யாருடைய நலவுகளை? விரோதியினுடைய நலவையும் பேசினார். ஒவ்வொருத்தத்தை உலகத்தில் அல்லாஹ் படைச்ச ஒவ்வொருத்தருக்கே ஒரு நலவு இருக்கத்தான் செய்யும். நாங்கள் எண்ணி கவுண்ட் பண்ணி பார்த்தால் நலவு கூட கெடுதி குறையும், நலவு கூட கெடுதி குறையும். ஒரு மனிதனுடைய நலவை நாங்க பார்க்கும்போது 2 பொறுப்பு இருக்குது. முதலாவது பொறுப்பு அந்த நலவை நாங்க பேசுவோம். இதுக்குத்தான் கிதாபுல வந்திருக்குது கிதாபுல் மனாகிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒவ்வொரு சஹாபியினுடைய சிறப்பையும் சொன்னாங்க. அபூபக்கர் யார்? அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபூபக்கர், என்னுடைய உம்மத்தில மிகவும் இரக்கமானவர் அபூபக்கர். வஅஷத்துஹு பி அம்ரில்லாஹ், அல்லாஹுடைய கடமைகளை, அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் உமரை போல ஸ்ட்ராங்கான ஆளை நீங்க பார்க்க மாட்டீங்க. வஅஷத்துஹு ஹயாஅன், வெட்கத்தில் உயர்ந்த மனிதர் உஸ்மான், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சுப்ஹானல்லாஹ், சொல்லிக்கொண்டே போனவர்.
சொல்லிக்கொண்டே போனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபியினுடைய சிறப்பையும் பயான் செஞ்சார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள நலமும் பேசப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள நலமும் பேசப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய நலம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், உதாரணத்துக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு உபை முனாஃபிகீன்களுடைய தலைவர் செத்து மடியக்குள்ள மௌத்தாகக்குள்ள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலவை பார்த்தார். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்ற மனைவியினுடைய மானத்தை கீழி கிழிச்சவன் அல்ல. அது இருக்கட்டும், அதுக்கு நான் பொறுப்பில்லை, அது அல்லாஹ் அவனும் பார்த்துக் கொள்ளட்டும். ஆனா இவருக்கு ஒரு நலவு இருந்துச்சு. என்ன நலவு தெரியுமா? என்ற சாட்சா அப்பாஸ் மதீனாவுக்கு வரக்குள்ள சிறை கைதியாக வரக்குள்ள வெறும் மேலுலகம் வந்தாரு. அவருக்கு உடுப்பு இருக்கல்ல. இந்த அப்துல்லாஹ் இப்னு உபைதான் என்ற சாட்சிக்கு உடுப்பு கொடுத்தான். ஒன்று, மனிதனுடைய நலவை நாங்க பேசுறது எங்களோட பொறுப்பு. இரண்டாவது, அந்த நலவை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம். அந்த நலவை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம். இன்னைக்கு இதுக்கு நேர் மாற்றமாக நடக்குது. ஒரு மனிதனுடைய பாவத்தை பேசுகிறோம். அந்த பாவத்தை பேசுறதுனால எங்களை அறியாமலேயே அந்த பாவத்துக்குரிய மக்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாப்போம். ஒவ்வொரு மனிதனுடைய நிலவையும் பேசணும். வாப்பா மகன் நிலவை பேசட்டும், மகன் வாப்பாட நிலவை பேசட்டும். என்ன வாப்பா இப்படிப்பட்டவன். அதனால உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, மௌத்தா போனவன் காதலாக இருந்தாலும் அவன் நிலவத்தான் பேசும். அவன் கருதிய பேசுறதுனா அவனுக்கு எந்த லாபம் வரப்போறது வரப்போம். அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாம் ஏற்றுக்கொண்டு வராங்க. யாருடைய மகன்? யாருடைய மகன்? அபூஜஹல். அபூஜஹல் பத்ர் யுத்தத்தை லீட் பண்ணின காஃபிர். பத்ர் யுத்தத்தினுடைய லீடர் வாராரு. அவருடைய மகன் இஸ்லாத்தை கொண்டு வாராரு. அவர் சும்மா வரல. அவர் எப்படிமா வாராரு? அவருக்கு வேற வழி இல்லாம வாராரு. நோ அதர் சாய்ஸ். வேற எந்த வழியும் இல்லை. ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். ஏன் காரணம்? சொல்லிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நபி எப்படி டிக்ளேர் பண்ணாங்க? இங்க வாங்க, ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றி இன்றைக்கு எல்லாமே மன்னிச்சுட்டேன். நான் யார்கிட்டையும் பணிக்கு பணி வாங்க போறது இல்லை. 8 பேரை தவிர அல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்தார். 8 பேர். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். அந்த 8 பேர் ஒவ்வொரு தான் இக்ரிமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இக்ரிமா கஅபத்துல்லாஹ்வுடைய திரையை பிடிச்சு கொண்டிருந்தாலும் அங்க வச்சு கொலை செய்யும். எங்குள்ள ஹரத்துள்ள கொண்டு செய்யலாம். ஹரத்துள்ள கொண்டு செய்யலாம். ஹரத்துக்கு வெளியே. ஆனா அல்லாஹ்வுடைய நபிக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தா உங்களுக்கு வேறு வந்த காபத்துள்ள உள்ளுக்கு வச்சு இந்த மக்களை கொலை செய்யலாம். இந்த இக்ரிமா வெளியே போயிட்டாங்க. எல்லாருக்கும் செஞ்ச சம்பவம். இக்ரிமா யமனுக்கு போறாரு. சுப்ஹானல்லாஹ், யமனுக்கு புகையிடாரு. பார்த்தா அன்னைக்கு பார்த்து வின் காத்து ரொம்ப வேகமா அடிக்கிறே. எந்த பிரயாணமும் கடல் மார்க்கமா செய்யலாம். சி மேல புகையிடாது. ஒன்றும் செய்யலாம். கொண்டாட்டி வாரா இஸ்லாத் என்று சொல்றாரு. அதாவது இஸ்லாத் ஏற்றுக்கொண்டது ஷரஅ சுதூரோட அல்ல. அதாவது மன விருப்பத்தோடைய நிர்பந்தம். ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இஸ்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. நபிக்கு செய்தி வருகிறது மதீனாவுக்கு. ஆஹா, அந்த இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரா, கலிமா சொல்லித்தாரா, முஸ்லிமா வந்து கொண்டிருக்கிறாரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிமா வாரத்துக்கு முன்னாலேயே பிளாட்ஃபார்ம் செஞ்சுட்டாங்க. இக்ரிமா வாரத்துக்கு முன்னாலேயே பிளாட்ஃபார்ம் போட்டாங்க. என்ன செஞ்சாங்க? பிளாட்ஃபார்ம் இன்ன இக்ரிமத யஅதி இலைக்கும் முஃமினன் முஹாஜிரன் ஃபலா தசுப்பு அபாஹு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இக்ரிமா எங்கள்கிட்ட வரப்போறாரு. முஃமினாக முஹாஜிராக வாராரு. அவர் வெறுமனே முஃமினல்ல, முஹாஜிரா வாராரு. ஏன்? மக்காவை சேர்ந்தவர் மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்ன இக்ரிமத யஅதி முஃமினன் முஹாஜிரன் ஃபலா தசுப்பு அபாஹு. நீங்க யாரும் அவருடைய வாப்பவை குறை சொல்ல வேண்டாம். ஃபஇன்ன சப்பல் மையித், மௌத்தா போன ஒவ்வொரு நீங்க குறை சொல்வதின் காரணமாக எந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்ச போர்ல நீங்க மௌத்தா போன மக்களுடைய குறைகளை பேசுவதன் மூலமாக அவருடைய குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள், அக்க
அக்கம் பக்கத்தை சேர்ந்தவர்கள் முஹிப்பீன்